இது வெற்றியின் நேரம். திரும்பவும் யாத்திராகமம் 1:8 அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். அருமையானவர்களே, இந்த வசனத்திலிருந்து நம்முடைய தேவனுடைய தன்மையை நாம் அறிந்து கொள்கிறோம். மக்கள் கட்டப்பட்டிருப்பது அவருக்கு விருப்பமல்ல. கட்டப்பட்டிருந்த மக்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் அமைத்துக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் யாரை காட்டிலும் உங்கள் மேலே அக்கறை உள்ளவர் தான் இயேசு. அவர் ஒரு மத தலைவர் அல்ல. உன் தகப்பனை காட்டிலும் 100 மடங்கு ஒரு நல்ல தகப்பன் என்பதை மனதிலே கொள்ளும்படி விரும்புகிறேன். ஆகவே இந்த காலவேளையிலே பாவத்தினாலும் சாபத்தினாலும் தரித்திரத்தினாலும் பலவிதமான பலவீனங்களினாலும் கட்டப்பட்டிருக்கிற மக்கள் ஒருவேளை இங்கே இருப்பீர்களானால் இயேசுவை என்ற உள்ளத்துக்குள் வாரும் என்று நீங்கள் அவருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவுக்கு அழைப்பு கொடுத்தவர்கள் அருமையான தேவன் ஒரு நல்ல தகப்பன் என்பதை மனதிலே கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், கிறிஸ்தவ ஜீவமே வெறும் ஜபமும் உபவாசமும் கண் விழிப்பும் தான் என்று இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான விசுவாசிகள் நம்புகிறார்கள். பெரிய திருப்தி, நாங்கள் ஜெபிச்சிருக்கோம், உபவாசம் பண்ணியிருக்கோம். இல்லை அருமையானவர்களே, தேவன் வாக்கு பண்ணுகிற இந்த நல்ல வாழ்க்கையை நாம் அனுபவிக்கிறோமா என்பதுதான் கேள்வி. சில கேள்விகளை கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கண்விழிப்பும் உபவாசமும் அல்ல, பெற்றுக்கொள்வது. தேவன் கல்வாரியிலே நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது, பெற்று வாழ்ந்து இப்படிப்பட்ட ஒரு தேவன் ஜீவிக்கிறார் என்பதை இந்த உலகத்துக்கு சாட்சிகளாக என்ன செய்கிறது, எடுத்து காண்பிப்பது. இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அதுதான் சாத்தான் எதுலையோ உள்ள உன்னைய திருப்திகரமாக வச்சிருக்க இடம் கூடாதே. நாங்கள் எப்போதும் ஜெபந்தான், நாங்கள் எந்த உபவாசம்தான். இல்லை அருமையானவர்களே, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் உடைய வாழ்க்கையிலே பலிதமாக இருக்கிறதா? இல்லை என்றால் கர்த்தருடைய ஆவியான்னு சொல்கிறாரு, நான் அதை உனக்கு நினைச்சிருக்கேன், வச்சிருக்கேன். ஏதோ ஒன்றில் திருப்தி அடைஞ்சிடாத. நான் உனக்கு வைத்திருக்கிற அந்த உயர்தரமான அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பு. அந்த ஆசையில் நீ வாழ். காரணம், உன்னை பற்றி உயர்தரமான ஒரு திட்டத்தை நான் வச்சிருக்கேன். அது பாலும் தேனும் இருக்கிற திட்டம் அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற திட்டம். எல்லாரும் சொல்லுவோம், பாலும் தேனும் ஓடுகிற திட்டம். கவனிங்க, பாலும் தேனும் இருந்தாலே நல்லது. நம்ம என்ன யோசிக்கணும்னு சொன்னால், இருந்தாலே போதும். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு போதும், எனக்கு போதாது. நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிறது இல்லை. பூமிக்கு வானம் எவ்வளவாய் உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவாய் உன்னை பற்றி என்னுடைய எண்ணங்கள் வானம் வரைக்கும் என்ன செய்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. ஆகவே பாலும் தேனும் ஓடுகிறதா என்ற திட்டம். இப்போ பாலும் தேனும் ஓடுகிறது என்னுடைய திட்டமாக இருக்கிறபடினாலே ஆட்டோமேட்டிக்காக உன் வாழ்க்கையில் என்ன செய்யாது, அது நடந்து விடாது. இப்போ நீ புஸ்தகத்திலிருந்து அதை புரிந்து கொண்டு, அப்பா இது உங்களுடைய திட்டம்னு சொன்னால் அதுதான் என்னுடைய திட்டம். என்னுடைய எண்ணங்களை என்ன செய்யும், மாற்றும். நீர் மாற மாட்டீர், எனக்கு தெரியும். இப்போ நான் தான் மாறும்படி நீர் அழைத்திருக்கிறீர். நான் ஜெபம் பண்ணி உம்ம மனசை மாற்றுறத அந்த முயற்சியை விட்டுட்டேன். நீர் மாறவே மாட்டீர், உமக்கு மாற்றம் தேவையில்லை, மாற்றம் எனக்கு தேவை. எதில் தேவைன்னு சொன்னால், நீர் நினைக்கிறது போல என்னுடைய எண்ணங்கள் என்ன செய்ய வேண்டும், அமைய வேண்டும். நீர் பாலும் தேனும் ஓடுகிறேன்னு சொல்லுகிறீரா? நான் அப்படி சிந்திக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ரகசியங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கிறிஸ்தவ உலகமே எனக்கு கைகோர்த்து 10,000 பேர் சேர்ந்து ஜோமன்னா கடவுள் மாறிடுவார்னு நினைக்காங்க. கர்த்தரோட கையை விடு. கையை விட்டுட்டு மனசில் சில மாற்றங்களை என்ன செய்ய ஏற்படுத்து. மாற்றம் எனக்கு தேவையில்லை, மாற்றம் உனக்கு தேவை என்ற எண்ணங்களை இந்த புத்தகத்தை நான் எழுதி வச்சுட்டேன். அது பாலும் தேனும் ஓடுகிற ஜீவியம். எல்லாரும் சொல்லுவோம், இந்த கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற ஜீவியம்.
அப்படிதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், மாற மாட்டார். கவனிங்க, இப்ப நாம அந்த லக்குக்கு நேராக மேலே ஏறி போகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ ஜீவன் என்பது ஒரு பரிதாபமான ஜீவியம் அல்ல. பரிதாபமான ஒரு ஜீவியம் நான் நினைச்சோன்னு சொன்னா அந்த எண்ணங்கள் பரிதாபத்துக்குள்ளே நம்மை கொண்டு போய் என்ன செய்யறோம், விட்டுவிடும். நம்முடைய பங்கு இதுல சீரிய பங்கு இருக்கிறது என்பதை கிறிஸ்தவ உலகம் அறியவில்லை. அதான் பிரச்சனை. எல்லாம் ஆண்டவர்கிட்ட பிரச்சனைன்னு சொல்லி இவங்க கூடி கூடி ஆண்டவரை மாத்திருக்கா ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தர் என்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை. மனிதனுடைய பங்குல தான் பிரச்சனை இருக்கிறது. மனிதன் தன்னை பரிதாபம்னு நினைக்கும் போது முடிவு, ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எப்படியோ அவன் அப்படியே, அவனுடைய எதிர்காலம் அப்படியே. ஆகவே இந்த காலவெளியிலே நீங்கள் ஒரு பரிதாபம் கிடையாது, நீங்கள் பொறாமைக்குரியவர்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன். எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. அப்படி நினைச்சிங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடத்துக்கு என்ன செய்வீங்க, வந்து சேருவீங்க. நல்ல எதிர்காலத்துக்கு வழியை நான் சொல்லிட்டு இருக்கேன். இது முழங்கால் பிடிக்கிட்டு இப்படியே ஓன்னு கூப்பாடு போடுறது இல்லை. வார்த்தையை வைத்துக்கொண்டு வாயில மனுஷன் வைக்கும்போது ஏற்கனவே மனசுல வச்சுட்டான். மனசுல வச்ச அந்த வார்த்தையை வாயில வைக்கும் பொழுது வாழ்க்கையில அது பலிதமாகிவிடும். அவைதான் அருமையான, யாருடைய பரிதாபத்தையும் தேடாதிருங்கள். தேடுவீர்களானால் பரிதாபமா என்ன செய்வீங்க, போயிருவீங்க. எப்போது எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இது பெருமையா சொல்றது இல்லை, மிகுந்த தாழ்மையோடு கூட ஆண்டவரே உம்முடைய காருண்யத்தினால எனக்கு ஒப்பானவன் ஒருவனுமே கிடையாது. ஏன்னா நீர் சொல்லி இருக்கிறது, தப்பா சொல்ல மாட்டீர். எனக்கு அந்த தைரியம் இருக்குது. என்னை பார்த்தா அப்படி தெரியல, ஆனா நீர் கரெக்டாக தான் சொல்லியிருப்பீரு. எனக்கு ஒப்பான ஒருவனும் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இந்த தேவன் அருமையான பாலும் தேனும் அதோட சேர்த்து ஒரு சொட்டு விஷமும் கலந்து கொடுத்தாருன்னு போடல. இந்த பேச்சுக்கு இடமே இல்லை. நாம நினைக்கிறோம் அப்படி நல்லதும் பொல்லும் கலந்தா இருக்கும் பிரதர். இதுதான் உலகம் பிரதர். முழுசு நல்லதா இருந்துட்டா அப்புறம் மனுஷன் பின்மாறிடுவான் இல்லையா? அதனால கர்த்தர் கொஞ்சம் நினைச்சிருக்காரு, கலந்து விட்டுருக்காரு. இதை நம்முடைய மனது அருமையான குழம்பி கிடக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், பாலும் தேனும் மாத்திரம். மறுபடியும் சொல்லுவோம், பாலும் தேனும் மாத்திரம். அதுதான், அதோட வேற ஒண்ணு கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது அதை குறித்து சொல்லும் பொழுது, நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும், தொடரும். எல்லாரும் சொல்லுவோம், நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் என்னை தொடரும். தீமையில் நம்முடைய தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. எங்க அப்பா மிலிட்ரியில் இருந்தார். 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது அவர் மிலிட்ரியில் பணியாற்றிக்கிட்டு இருந்தார். என்னதான் கர்த்தரை பற்றி சொன்னாலும் அந்த மனுஷனுக்கு ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற எந்த ஒரு உணர்வுமே கிடையாது. கடைசியில் யுத்த முகத்தில் அங்கே போய் நின்று மரணத்தின் விளிம்பில் போய் நிற்கும்போது மரண பயம் அவரை பிடித்து அவர் இயேசுவேன்னு கூப்பிட்டு இந்த 2ஆம் உலக மகா யுத்தத்தில் நினைச்சிட்டாரு, ரட்சிக்கப்பட்டுட்டாரு. அந்த அம்மா சாட்சி சொல்றாங்க பாருங்க. அந்த 2ஆம் உலக மகா யுத்தத்தை கர்த்தர் எங்க அப்பாவுக்குன்னே அனுப்பினார் போல் இருக்கு. எங்க அப்பாவை ரசிக்கிறதுக்காக கர்த்தர் 2ஆம் உலக மகா யுத்தத்தை நினைச்சிட்டாரு, அனுப்பிட்டாரு. உங்க அப்பாவை ரசிக்கிறதுக்காக லட்சம் அப்பாவை கர்த்தர் 2ஆம் உலக மகா யுத்தத்தில் கொல்ல மாட்டார். அம்மா உனக்கு தெரியுமா, உங்க அப்பா ரசிக்கப்பட்டாரு, ஆனா 1,00,000 அப்பாக்கள் என்ன செய்தார்கள், செத்து போனார்கள். அதற்கு இந்த இயேசு அப்பா ஒரு நாளும் காரணமாயிருக்க மாட்டார். அவர் சொல்லியிருக்கிறார், நானோ மனிதருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். உங்க அப்பா உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல எல்லா அப்பாக்களும் எனக்கு முக்கியம் என்று கர்த்தர் சொல்கிறாரு. ஆகவே ஒரு யுத்தத்தை அனுப்பி ஒரு மனுஷனை ரசிக்கிறதுக்காக 1,00,000 அப்பாக்களை கர்த்தர் ஒரு நாளும் கொல்ல மாட்டாரு. அது மாத்திரம் இல்ல, உங்க அப்பாவை ரசிக்கிறதுக்காக கர்த்தர் 2ஆம் உலக மகா யுத்தத்தை அனுப்பல, இயேசுவை கல்வாரிக்கு என்ன செய்தாரு, அனுப்பினார். உங்க அப்பாவை ரசித்தது 2ஆம் உலக மகா யுத்தம் கிடையாது. உங்க அப்பாவை ரசித்தது கல்வாரி அன்பு. கல்வாரி அன்பு. அந்த யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மனசு இழையிருந்தா உங்க அப்பா அதுக்கு முன்னாலே என்ன செய்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். உங்க அப்பா ரட்சிக்கப்படாத காரணம் தேவன் கிடையாது, அப்பாவுடைய அன்பு கிடையாது. உங்க அப்பாவுடைய கல்லான மனசு, மனுஷன்.
ஆல் ப்ராப்ளம் இஸ் வித் மேன். மனுஷன்கிட்ட தான் எல்லா பிரச்சனையுமே இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம் மனுஷன்கிட்ட தான் எல்லா பிரச்சனையும் இருக்கிறது. ஆதியாம் இதை நமக்கு போதிக்கிறது. ஆதாம் ஏவாள்கிட்ட தான் எல்லா பிரச்சனையும் இருந்தது. கர்த்தர்ட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை, தேவதூதர்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை, பரலோகத்திட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை முளைத்து விட்டது பாருங்கள், அது மனுஷன்கிட்ட தான் முளைச்சது. அது இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு மனுஷன் தான் மாற வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இதை உணர்வீர்களானால் தாழ்த்துவீர்கள், மாறுறதுக்கு ஒப்பு கொடுப்பீங்க. ஆசீர்வாதம் துரிதமாய் உங்களை வந்து என்ன செய்யும், அடையும். நீண்ட ஜபங்கள் இல்லை, மனிதனுடைய மனதில் ஏற்படுகிற மாற்றங்கள் இதுதான் ஆசீர்வாதங்களை அருமையாக கொண்டு வருகிறது என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கு வரான். நானோ மனிதருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். யுத்தத்தில் லட்சம் அப்பாக்கள் செத்து போனாங்க. காரணம், திருடனாகிய பிசாசு அவன் தான் யுத்தத்தை என்ன செய்திருக்கிறான், கொண்டு வந்திருக்கிறான். மண்ணாசை பிடித்த மனிதர்கள் அவர் தான் யுத்தத்தை என்ன செய்திருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்காங்க. கர்த்தர் இல்லை. ஷாவுக்கு பின்னாலே கர்த்தர் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஷாவா பிசாசு பின்னால் இருக்கான். விசுவாசி வீட்டில் அது நடந்திருக்கலாம், அங்கேயும் பிசாசு தான் பின்னால் இருக்கான். கர்த்தர் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. சில காரியங்கள் விசுவாசிகளுக்கு நடக்கிறதுனால உடனே நாம் என்ன யோசிக்கிறோம்னு சொன்னால், கர்த்தர் இது செய்திருப்பாரோ. கர்த்தர் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். நம்முடைய தேவன் அவிசுவாசிகளுக்கு கூட அருமையான ஷாவுக்கு அவர் காரணர் அல்ல என்பதை நீங்கள் திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே ஷாவதை நான் விரும்பாமல் அவன் மனம் திரும்பி பிழைப்பதே நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். ஒரு துன்மார்க்கம் கூட அருமையானே செத்து நரகத்துக்கு போகுது, கர்த்தருக்கு இஷ்டம் கிடையாது. ஆனா மனம் திரும்பி பிழைப்பதை தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். துன்மார்கள் ஏன் சாகிறார்கள், பாவத்திலே சிக்குண்டு அருமையான பிசாசு கையில மாட்டி அவன் என்ன செய்யறான், சாகிறான் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி இருக்க தேவனுடைய மக்கள் பாருங்கள், இந்த காலத்துக்கு முன்னால வியாதியிலையும் அதிலையும் இதிலையும் செத்து போக வேண்டிய எந்த தேவையுமே கிடையாது. இவளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் இவர்களுக்கு இந்த நன்மை செய்தார், அதற்கு அன்பு காரணம் என்று பார்க்கிறோம். வாசிப்போம். உபாகமம் 7வது அதிகாரம் 8. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகி எய்த்தின்றும் அதன் ராஜாவான பார்வோன் கையின்று உங்களை மீட்டு கொண்டார். அன்பினாலே அவர்களை விடுவித்தார். இன்றைக்கும் அன்பினால தான் மக்களுக்கு கர்த்தர் செய்கிறாரு, விடுவிக்கிறார். அன்பினாலே அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுத்தார். இன்றைக்கு மக்களுக்கு அன்பினாலே பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானானை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அத்தனை அவருடைய அன்பு. அதுக்கு குறைவான ஏதோ ஒன்று கொடுப்பு இருக்கு. அவருடைய உள்ளம் சம்மதிப்பதில்லை. இருக்கிறதுல பெஸ்ட் தான், தி பெஸ்ட். அதான் கர்த்தருடைய இஷ்டம். நம்முடைய தகுதியை வைத்தல்ல. அதனால தான் உங்களுடைய தகுதியை குறித்து ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, மேன்மை பாராட்டாதிருங்கள். எப்போது உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கட்டும். எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது, அது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. வாழ்ந்திருப்பீர் நான் சொல்கிறேன். நான் வந்து எல்போர்டு கிடையாது, பல காரியங்களை அனுபவத்தில் அருமையான வரிசையாக கற்றுக்கொண்டே வருகிறேன் ஆண்டாண்டு காலமாக. ஆகவே கர்த்தருக்கு தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை என்ன செய்வார், உயர்த்துவார். உங்க குலம் கோத்திரம், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அழகு, இதில் மேன்மை. ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு மேன்மை, அப்பாவுடைய அன்பு. அப்பா என் மேல அன்பா இருக்கிறார். இதை போல பெருமை எனக்கு வேற எதுவுமே கிடையாது. அன்பற்ற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதில் அருமையான நமக்கு அன்பான ஒரு அப்பா என்ன செய்கிறார், இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், அன்பற்ற உலகத்திலே அன்பான ஒரு அப்பா எனக்கு இருக்கிறார். பக்கத்திற்கு ஆளை பார்த்து சொல்லுங்க, அன்பற்ற உலகத்திலே அன்பான ஒரு அப்பா உனக்கு இருக்கிறார். இதுதான் என் பெருமை. அருமையான பாருங்கள், அன்பற்ற உலகம், சுயநலம் பிடித்த உலகத்திலே அன்பே உருவான ஒரு அப்பா அவர் என் மேல அன்பா இருக்கிறார். இதை போல ஒரு சொத்து வேற எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் அருமையான இந்த அஸ்திபாரத்தின் மேலே நிற்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார் விசுவாசிகளை. ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஐயா எனக்கு விழிப்பின் ஆவியை கர்த்தர் தரும்படி நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க.
நான் சொன்னேன், உங்களுக்கு தேவை விழிப்பின் ஆவி கிடையாது. ஏன்னா இன்னொரு நாள் ராத்திரி முடிச்சிருக்குனாரு, ஒரு லாபம் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு தேவை தெளிவின் ஆவி. அப்பாவுடைய அன்பை பற்றி ஒரு ஞான வெளிச்சம், தெளிவு அது வந்துச்சுன்னு சொன்னா கண்ணு முடிச்சு கிடக்காமலே எல்லா ஆசீர்வாதம் செய்யறோம் வந்துடும். உண்மை 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 உண்மை. என்னையா நீங்க ஜெபத்தை நம்புறதே இல்லையா? வெற்றியுள்ள ஜெபத்தை நம்புகிறோம். இந்த வெற்றி எங்க வருதுன்னா அப்பாவுடைய அன்பை பற்றி ஒரு அறிவுக்குள்ள இருந்தா வெற்றியுள்ள ஜெபம் என்ன செய்யறது வருகிறது. எல்லா வெற்றிகளும் அதற்குள்ள தான் வருது, அப்பாவுக்குள்ள தான் எல்லாம் வருகிறது. ஏன் ஜெபம் இல்லை, அப்பாவுடைய அன்பு. அருமையான கவனிங்கள், அவரை அன்றி ஒன்றும் இல்லை என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இது 1 வாசிப்போம். ஒரு தகப்பன் தன் பிள்ளை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே கண்டீர்களே. கடினமான பாதை, முள்ளும் கல்லு உள்ளவன் ஆந்திர பாதை. அதுல தகப்பன் பிள்ளைய தோள் மேல வச்சிருக்கிறான். பாதையை கடந்தாச்சு, ஆனா பய காலில் முள்ளும் படலை கல்லும் படலை. இதுதான் கிறிஸ்தவ ஜீவன். கர்த்தர் சொல்கிறார், பாதை கடினமா இருக்கலாம், ஆனா நம்ம காலில் முள்ளும் கல்லும் இல்லை. கர்த்தருடைய காலில் முள்ளும் கல்லும் ஆணியும் எல்லாம். தலையில அருமையான கிரீடம், முள் கிரீடம், காலில் ஆணி எல்லாம் அப்பாவுடைய பாடுகள். ஆனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதபடி அருமையான லேசான பாதையிலே நடத்துவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த கிறிஸ்தவ விஜயத்தை நியமித்து வைத்திருக்கிறார் என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே எல்லா கஷ்டமும் அவருக்கு, எல்லா லாபமும் நமக்கு. முடிவாக கர்த்தர் சொல்கிறார், எல்லா லாபத்தையும் அனுபவி, நன்றி உள்ளவனாயிரு, அப்பாவை பற்றி வெளிச்சம் உள்ளவனா. எப்போது ராத்திரி பதிலாக விடிஞ்சா அடைஞ்சா தேங்க்யூ லார்ட், யூ ஆர் மை ஃபாதர், தட்ஸ் எ ப்ரிவிலேஜ். இந்த உலகத்தில் இதை போல ஆனர் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு தகப்பனை எங்க பார்க்க முடியும்? அதுமேல் கவனியுங்கள். ஆகவே லவீயமான எல்லா தகப்பனை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக நேசிக்கிற ஒரு தகப்பன் உனக்கு இருக்கிறார். இதான் நற்செய்தி. இந்த காலை வெள்ளை எந்த பிரச்சனையோடு உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அப்பா எல்லா பிரச்சனையை காட்டிலும் பெரியவர், எல்லா பிரச்சனையை காட்டிலும் பெரியவர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அருமையான கஷ்டம் இல்லாமல் நடத்தின தேவன் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை கஷ்டம் இல்லாமல் நடத்துறது தான் அவருடைய மாறாத திட்டமாயிருக்கிறது, மாறாத திட்டமாயிருக்கிறது. ஆகவே இந்த கால வேளையிலே சில வியாதிகள், பிரச்சனைகள் இது வழியாக நீ போயிட்டு இருக்கும்போது சாத்தான் சொல்லுவான், கதை முடிஞ்சதுன்னு சொல்லுவான். அப்பா இருக்க வரைக்கும் கதை ஒரு நாள் முடியாது. அவன் சொல்றான், என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கான், உன் கதை இதோட முடியுதுன்னு. முடியல, தொடர் கதையா போயிட்டு இருக்குது. என் பிதா எல்லாரும் பெரியவர், அவருடைய கரத்திலிருந்து ஒருவனும் என்னை பிடுங்கிக் கொள்ள முடியாது, முடியாது. எல்லாரும் சொல்லுவோம், என் பிதா எல்லாரிலும் பெரியவர், நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன், அவருடைய கரத்திலிருந்து என்னை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. எல்லாரும் கரத்தில் சோதரிப்போம். ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. ஆகவேதான் இந்த அப்பாவு குறித்த ஒரு ஞான வெளிச்சம், ஒரு வெளிப்படுத்தல், அறிவு, தெளிவு மனிதனுக்கு வரும்போது சொத்தாக அமைகிறது. அவன் எந்த பிரச்சனையும் அருமையான நெஞ்சை நிமிர்த்து, எந்த சவாலையும் அருமையான முறியடிப்பு இருக்கிறது அவனுக்கு உதவி செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் நான் முக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப அவசியம். தேவன் அவருடைய அன்பை பற்றிய ஒரு வெளிச்சம், ஒரு அறிவு. அருமையானே, இந்த தேவன் நமக்கு செய்கிற மிகப்பெரிய நன்மை, அப்பா நமக்கு செய்கிற மிகப்பெரிய நன்மை பாவ மன்னிப்பு. எல்லாரும் சொல்லுவோம், பாவ மன்னிப்பு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். எல்லாரும் சொல்லுவோம், உடுத்தினார். இங்கதான் அப்பாவுடைய அன்பு அருமையான ஆரம்பிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனுஷன் பாவம் செய்துட்டான், நல்ல ஆழமாக உங்களுடைய கண்கள் திறக்கப்படுமானால் அருமையானவர்களே பாருங்கள், பாவம் என்பது அருமையானவர்களே ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அன்றைக்கு ஒரு மனுஷன் செய்த பாவத்தினாலே இன்றைக்கு முழு உலகம் அருமையானவர்களே பல்வேறு வியாதியினாலும் கஷ்டங்களினாலும் இன்றைக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர் கதியாக வந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, பாவம் என்பது ஒரு கொடிய விஷயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த பாவத்தை அருமையானவர்களே கர்த்தர் பார்ப்பாரானால் தேவனும் தண்டிக்கணும்,
அதே சமயத்தில் பிசாசும் தண்டிக்கிறதுக்கு என்ன செய்யறான்? முழு முயற்சிகளை பண்ணுகிறான். ஆவி உலகம் பாவம் செய்த ஒரு மனுஷனுக்கு விரோதமாக இருக்கிறது. கவனிங்க, அவன் கர்த்தர் பார்த்த மாத்திரத்தில் இவனை ரத்தம் தோய்ந்த ஒரு தோல்னால 3 நாள் ஒழிய செத்தான். க்ளோஸ், எதிர்காலம் இல்லை. ஆகவே அவசரமாக கர்த்தர் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து இந்த ரத்தத்தினால் அருமையானவனை மூடுகிறது பார்க்கிறோம். இதுதான் அப்பாவுடைய அன்பின் உள்ளம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்றால் பாவம் என்பது தண்டனையை வரவேற்கிறது. அப்படியே பாருங்கள், பாவம் செய்த ஒரு மனுஷனுக்கு பாருங்க எப்போதும் ஆபத்து காத்திருக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் அவசரமாக ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடித்து ரத்தத்தினால் அவனை மூடினார். மூடினார்னா என்ன அர்த்தம்னு கேட்டா மன்னித்தார்னு அர்த்தம். அதுதான் அப்பா முதலாவது மனுக்குலத்துக்கு செய்த மிகப்பெரிய நன்மை. சங்கீதம் 32:1, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அதே வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ. அர்த்தம் என்னன்னு கேட்டா எவனும் ரத்தத்தால மூடி இருக்காங்களோ அவனுடைய பாவம் என்ன செய்து விட்டது? மன்னிக்கப்பட்டு விட்டது என்ன அர்த்தம். ஆகவே ஏதேன் தோட்டத்தில் அருமையான கர்த்தர் விழுந்து போன மனிதனுக்கு செய்த மிகப்பெரிய முதல் நன்மை பாவ மன்னிப்பு. பாருங்கள், ஏராளமான நன்மைகளை கர்த்தர் செய்து ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனாரு. ஏதேன்னா இன்பம். பாருங்க, துன்பம் கிடையாது. துன்பத்தை மனிதனுக்காக கர்த்தர் உருவாக்கவில்லை. எல்லாத்தையும் விட்டுட்டான். பாருங்க, விட்டுட்டு தண்டனைக்கு தகுதியான ஆளா நின்றுட்டு இருக்கிறான். பிசாசு அங்க கொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறான். அருமையானே, தேவ கோபமும் என் மேலே விழுவதற்கு பாருங்கள் அது காத்திருக்கிறது. அதன் மத்தியிலே தேவன் அன்பின் தேவனாக இருக்கு அப்படின்னால, அப்பாவா இருக்கிறதுனால ஆட்டுக்குட்டியை அடிச்சு அருமையானே அவனை மூடுகிறார், மன்னிக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், ஆகவே இன்னைக்கு உலகத்துல 2 கூட்டம் இருக்குது. ஒன்று பாவம் மன்னிக்கப்பட்ட கூட்டம், அடுத்தது பாவம் மன்னிக்கப்படாத கூட்டம். பாவம் செய்யாதவன் ஒருத்தனுமே கிடையாது என்றால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். ரோமர் 3:23 விதமாக வாசிக்கிறோம். எப்படி எல்லாரும் பாவம் செய்துட்டாங்க? அந்த முதல் மனுஷனுடைய பாவ வித்துனாலே இவர்கள் பிறந்திருக்கிறபடினாலே பாவத்தில் தான் பிறந்திருக்காங்க. இவங்க பாவி தான். என்ன நற்கரை செய்தாலும் சரிதான், பாவி தான். எல்லாரும் பாவிகள். ஆனால் அந்த பாவிகளில் 2 கூட்டம் இருக்குது. ஒன்று பாவம் மன்னிக்கப்பட்ட கூட்டம், அடுத்தது பாவம் மன்னிக்கப்படாத கூட்டம். இந்த காலை வேளையிலே பாவம் மன்னிக்கப்படாத கூட்டத்திலே ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களானால் இயேசுவே இந்த உள்ளத்துக்குள்ள வாரும் நீ அழைக்க வேண்டியது, துரிதமாக அழைக்க வேண்டியது மிக அவசியம். இந்த பாவிகளுக்கு ஆபத்து எப்போதும் இருக்கிறது என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். காந்த மாதிரி அது அடிமையான அழிவை இழுக்கிற ஒரு சக்தி தான் பாவம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஒன்று பாவம் மன்னிப்பின் கூட்டம், அடுத்தது பாவம் மன்னிக்கப்படாத கூட்டம். ஒன்று பாக்கியமான கூட்டம், அடுத்தது அபாக்கியமான கூட்டம். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய பாவம் மன்னிக்கப்படாது இருக்கிறதோ அவன் அபாக்கியவான். பாக்கியவான் சொன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம். ஆகவே ஒன்று ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம், அடுத்தது ஆசீர்வதிக்கப்படாத கூட்டம். ஒன்று மேல் நோக்கி பயணம் பண்ணுகிற கூட்டம், அடுத்தது கீழ் நோக்கி பயணம் பண்ணுகிற கூட்டம். அந்த மேல் நோக்கி பயணம் பண்ணுகிற கூட்டத்தினுடைய முடிவு பரலோகம், கீழ் நோக்கி பயணம் பண்ணுகிற கூட்டத்தினுடைய முடிவு நரகம். திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். செத்தவனே நரகத்துக்கு போல, ஏற்கனவே நரக பாதையில் தான் நினைச்சிட்டு இருக்கிறான், இருந்துட்டு இருக்கிறான். பாவம் மன்னிக்கப்படவில்லை, இயேசுவின் ரத்தம் என்ற பாவத்தை கழுவவில்லை என்றால் அபாக்கியமான ஒரு வாழ்க்கை அது. தாழ்வான பயணம் ஆரம்பித்து விட்டது, முடிவுதான் நரகம். கவனியுங்கள். அவை இயேசுவினாலே பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு உயர்வான பயணம் ஆரம்பித்து விட்டது. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டானோ அன்றைக்கே உயர்வின் வாழ்க்கை என்ன செய்து விட்டது, ஆரம்பித்து விட்டது. அநேக கிறிஸ்தவனுக்கு தெரியல, சொத்தா பரலோகத்துக்கு போன்னு சொல்றான். நாங்க ஏற்கனவே பரலோகத்தில் அணிஞ்சிரோம் இருக்கிறோம். உனக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோ, இது பரலோக பயணம். செத்ததுக்கு அப்புறம் இந்த கோலத்திலிருந்து அந்த கோலத்துக்கு போறோம், அவ்வளவுதான். வேற வித்தியாசம் கிடையாது. கவனிங்கள். ஆனால்
பரலோக பயணம் ஆரம்பித்து விட்டது. தேவனுடைய பிள்ளைகளாகவே ரெண்டு வித்தியாசமான கூட்டம் இருக்கு. ரெண்டுமே பாவம் செய்த கூட்டம் தான். ஆனா ஒன்று இயேசுவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்ட கூட்டம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவின் ரத்தத்துக்காக கர்த்தரை சோதரிப்போம். ஆசீர்வாதம் வந்திருக்குன்னா உன் ஜெபம் இல்லை, உன் உபவாசம் இல்லை. இயேசுவின் ரத்தம், பழுதற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை அருமையானவர்களே ஆசீர்வதிக்கப்படாத கூட்டத்திலிருந்து தூக்கி எடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள என்ன செய்யிருக்கிறது, வைத்திருக்கிறது. இது நம்ம பாவரிக்கையும் இல்லை, நம்முடைய கட்டிகாரத்தனம் இல்லை, எதுவுமே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதான் வேதம் சொல்லுகிற மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து என்ன செய்ய கிடவன், மேன்மை பாராட்ட கிடவன். அருமையான கவனியுங்கள். நான் மனம் மோந்து நரகத்துக்கு நேராக ஓடினேன் பாருங்க. மனம் மோந்து எனக்கு நல்லா தெரியும், ரட்சிக்கப்படணும்னு தெரியும், எல்லாமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 10-11 வயசு இருக்கும் பொழுது எனக்கு உள்ள வந்து ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், நீ இந்த புத்தகத்தை எடுத்துட்டு ஊழியம் செய்யணும்னு. நான் அதை விரும்பவில்லை. என்னடா நிறையா ஊழியக்காரடைய வேட்டி சட்டை அவங்க செருப்பெல்லாம் பார்க்கும்போது நான் யோசித்தேன், இந்த உலகத்திலேயே தரித்திரம் பிடிச்ச வேலை இந்த இயேசுநாதர் வேலை தான்ங்கிற ஒரு எண்ணம் சின்ன வயசுலேருந்தே மனதுக்குள்ளே ஆழமாய் பயந்து விட்டது. ஆகவே நான் தீர்மானம் பண்ணிட்டேன், செத்தாலும் ஜாவலாம் இந்த ஊழியத்துக்கு நினைச்சக்கூடாது, போகக்கூடாதுன்னு 8 வயசுல நான் தீர்மானம் பண்ணிட்டேன். ஆனால் 10-11 வயசுல சத்தம் கட்டிட்டு இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு. கவனியங்கள். ஆகவே நான் வந்து இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கும்போது கடைசியில் உட்காந்துருப்பேன். ஏன் தெரியுமா, அந்த பிரசங்கமாக கூட்டம் முடிஞ்ச உடனே கையை வைத்த சொல்லுவாங்க. தெரியாமல் கண்டா கையை வைத்திட்டு நம்ம முன்னால் போயிடுவோம்னு சொல்லி பயந்து போய் பின்னால் உட்காந்துருப்பேன் பாருங்க. எங்கள் ஊரில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற பெரிய கோயில் இருக்குது. இந்த மாதிரி கிழமை மாதிரி தான், வயசான கிழமை மாதிரி தான் பின்னால் கோட்டைச்சவரில் சாஞ்சிட்டு உட்காந்துருப்பாங்க. நான் அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துருப்பேன். அந்த கிழமை மாதிரிலாம் சொல்லுவாங்க, முன்னால் போடா போல, முன்னால் தாத்தா மாதிரி உட்காந்துருக்கிறத உட்காந்து ஓடல முன்னால். நான் போக மாட்டேன், ஏன்னா முன்னால் போனால் கையை வைத்திருவோன்னு எனக்கு பயம். கையை வைத்துட்டு முன்னால் போனால் அப்புறம் கடவுள் இந்த ஊழியத்துக்கு அனுப்பிடுவார். புஸ்தத்தை தூக்கிட்டு இன்னும் பீத்த செருப்பு தான் நம்ம பங்கு, கிழிஞ்ச வேட்டி தான் நம்ம பங்கு, சத்தாலும் பரவாயில்ல போகக்கூடாது. ஆகவே அருமையான பாருங்கள், கர்த்தரை விட்டு தூரமாக ஓடி ஓடி கடைசியில் தற்கொலைக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான். எத்தனையோ தடவை பாருங்கள், மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம். அவ்விதமாக ஓடி திரிந்து கர்த்தர் பாதாளத்துக்குள்ளே நினைச்சிட்டாரு, தூக்கி எடுத்துட்டாரு. என்ன வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவரீர் செய்ய நினைத்து தடைப்படாது. நான் விரும்பவில்லை, இயேசுவை விரும்பவில்லை, பாவ மன்னிப்பை விரும்பவில்லை. ஆனால் கர்த்தர் சொன்னார், உனக்கு விருப்பமோ இல்லையோ எனக்கு விருப்பம். கவனிங்கள் தேவனுடைய மக்களே, அவ்விதமாய் கர்த்தரை விட்டு அவ்வளவு தூரமா ஓடிட்டு இருந்த என்னைய கர்த்தர் பிடிச்சு எடுத்துட்டாரு. இன்றைக்கு நான் வேற ஆளா மாறிட்டேன். அன்னைக்கு எனக்கு புத்தி சரியில்லை, இன்னைக்கு கொஞ்சம் புத்தி தெளிந்து விட்டது. அநேக லட்சம் மக்களை காட்டிலும் புத்தி தெளிவா இருக்குது. தேவ அன்பு என்னை நெருக்கி ஏவி கொண்டிருக்கு. நான் சொல்றேன், நாளுக்கு நாள் அருமையால் கர்த்தர் மனது திறந்து அப்பா இன்னார் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். பல 100 முறை 1000 முறை கர்த்தர்ட்ட சொல்லியிருக்கிறேன். ஒரு கிறுக்கனை மாதிரி உமா விட்டு தூரமாக நினைச்சிருக்கிறேன், ஓடி இருக்கிறேன். ஐ வாஸ் கிரேசி, லொனாட்டிக். என்னை போல ஒரு பைத்தியக்கார போல எங்கே பார்க்க முடியும்? இந்த அன்பின் அப்பா விட்டு எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடிட்டு இருந்தேன். அதுமேல் கவனியுங்கள். ஆகவே கர்த்தர் என்னை இந்த அபாக்கியமான கூட்டத்திலிருந்து பாக்கியமான கூட்டத்துக்குள்ள நினைச்சிட்டாரு, தூக்கி வச்சிட்டாரு. இதற்காக நான் வந்து கர்த்தரை துதிக்காமல் இருக்க முடியாது, முடியாது. பாருங்கள், அவ்விதமாக கிறிஸ்தவ ஜீவித்தை ஆரம்பிப்பீங்கன்னா உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த இயேசுவின் ரத்தத்துக்குள்ள அவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்க. மறுபடியும் கரங்குவதற்கு சோதரிப்போம் இயேசுவின் ரத்தத்துக்காக. வாசிப்போம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. பாவ நிவர்த்தி என்பதற்கு ஆங்கிலத்திலே பாடன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாடன், மன்னிப்பு. ஆகவே நான் இப்படி வாசிக்கிறேன், ஆத்துமாவிற்காக பாவ மன்னிப்பு செய்கிறது ரத்தமே. கவனிங்க, ஏன்னா ஒரு ஆத்துமாவுடைய உயிர் ரத்தத்தில் இருக்குது. ஆத்துமானா ஒரு ஆளுன்னு அர்த்தம். உன்னை தெரிந்து கொள்ளுங்கள்,
ஆத்மாங்கிறதுக்கு பைபிளில் 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து மனது, அடுத்தது தி பர்சன், நபர். 2 அர்த்தத்தில் வேதத்தில் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து ஒரு ஆளை குறிக்குது பாருங்க. ஒரு ஆளுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ரத்தம் முழுசையும் சிந்திட்டா அந்த ஆளுடைய உயிர் என்ன செய்யறோம்? போயிடும். ஆகவே ரத்தமும் உயிரும் ஒன்று. ஆகவே ரத்தத்தை சிந்தி கர்த்தர் மன்னிக்கிறார்னு சொன்னா உயிரையே கொடுத்து என்ன செய்கிறார்? பாவத்தை மன்னிக்கிறார். நம்முடைய பாவ மன்னிப்புக்கு பின்னால இயேசுவின் உயிர் இருக்கிறது. வாலிப உயிர் அது இருக்கிறது. அந்த உயிரைத்தான் இன்னைக்கு அருமையான பிள்ளை அவர் ரத்தமாக தாரையாக வார்த்தார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அவர் உயிரை கொடுத்து இன்றைக்கு நம்முடைய பாவத்தை என்ன செய்திருக்கிறார்? மன்னித்திருக்கிறார். அவர்தான் வேதம் சொல்றது, இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். யாரத்திலே அன்பு கூர்ந்தார்? உலகத்திலே அன்பு கூர்ந்தார். வேசி கள்ளனத்தில், கொலகாரன்ட்ட, பாவி இடத்துல, பிசாசு மரணத்துல தேவன் தம்முடைய உயிரையே அருமையான சிந்தி ரத்தத்தை வெளியே கொண்டு வந்து அந்த ரத்தத்தினால அவனை மூடுகிறாரு. இதை போல ஒரு அன்பை எங்க பார்க்க முடியும்? நல்லவங்களா இருந்தா அருமையான ரத்தத்தால மூடலாம், நன்மை செய்யலாம். அவன் வாழ்நாள் புறம் இதுவரைக்கும் கர்த்தருக்கு துரோகம் செய்திருக்கிறான். அவனை போய் அருமையான கர்த்தர் வந்து சொந்த உயிரை கொடுத்து மூடுகிறார்னு சொன்னான். அதான் இவ்வளவாய் உலகத்தில் நினைச்சார் அன்பு கூர்ந்தார். கர்த்தருடைய அன்புக்கு ஈடு எல்கை இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் இந்த அன்பை அறிந்து கொண்டு அதற்குள்ளே வாழுகிற ஒரு வாழ்க்கை அது நல்ல உயர்தரமான வாழ்க்கை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய மக்களை, இஸ்ரவேலுடைய மேன்மை என்ன பார்க்கலாம், வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? தேவனுடைய மக்களை கவனிங்க. இங்க இஸ்ரவேலை பற்றி எழுதும் போது இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலுக்கு இந்த பாக்கியம் எப்படி வந்தது? அவங்களுடைய நற்கிரியில் கிடையாது பாருங்க. அவங்களுடைய ஏதோ ஒன்று கிடையாது. ஜெபம் இல்ல, உபவாசம் இல்ல, தியாகம் இல்ல, எதுவுமே இல்லை. அதுதான் இந்த கிறிஸ்தவ உலகத்தில் விசுவாசிகள் ஊழியக்காரர் பாருங்க. இவங்க ஜெபம், இவங்க தியாகம், இதை எடுத்து மேல தூக்கி வச்சிடறான், கர்த்தர் கீழே போட்டுறான், இருந்த இடத்துல இருக்கிறான், ஒரு அங்குலம் முன்னேறல. ஏனென்றால் நம்ம முன்னேற்றுகிறவர் அப்பா. அவருடைய அன்பை முதலிடத்துல வச்சாதான் முன்னேற்றம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? பலிக்கும். இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னையா வெற்றிக்கு என்ன ரகசியம்? ஒருத்தர் என்ன கேட்டார், வந்து சபை பெரிய சபையா தெரியுத, ராத்திரி தூங்குறீங்களான்னு கேட்டார். ஏன்னா நாங்களா தூக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு வேற செத்தே போவோன்னு சொல்றேன். தூக்குனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நான் கண்டுபிடிச்சிட்டேன், யாரையும் நான் தூக்க முடியாது, அவர் தூக்குவார். அவர் தூக்கலன்னு சொன்னா அருமையான யாரும் தூக்க முடியாது. நாங்க உங்களை தூக்குறதுக்காக கர்த்தங்களை அழைக்கல, அவரை தூக்கி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கர்த்தங்களை என்ன செய்கிறார்? அழைத்திருக்கிறார். அவர் உங்களை தாங்குவார், ஆதரிப்பார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக கர்த்தங்களை அழைத்திருக்கிறார். அதை சொல்லிக் கொடுக்க வரைக்கும் அவர் உங்களையும் தூக்குவார், எங்களையும் தூக்குவார். கவனிங்க. ஆகவே இவர் கேட்காரு, ராத்திரி தூங்குறீங்களான்னு. என்னன்னு சொன்னா அருமையான சபையே இவர் தான் தூக்கிட்டு இருக்க மாதிரி. அருமையான தேவன் மக்களே, ஒன்றை திட்டமான தெரிந்து நாங்கள் யாரையும் தூக்கல. ராத்திரி நல்லா தூங்குறோம். ஏன்னா திட்டமா தெரியும், தூக்க ஆரம்பிச்சுட்டோன்னு செத்தோன்னு. அது ஏன் வேலை கிடையாது, தூக்குறது தேவனுடைய வேலை. ஆனால் தூக்குற அந்த தேவனுடைய அன்பை இன்னும் அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ளணும். அதுக்காக கதவை போட்டிக்கிட்டு நேரத்தை செலவழிக்கணும். கண்ணை மூடி இந்த புஸ்தகத்தை எடுத்து தியானம் பண்ணணும். இது சும்மா ஒன்று படுத்து வாயில வந்து விழுந்துடாது. தேவ அன்பை குறித்த ஒரு அறிவு ஒரு ஊழியக்காரனுக்கு வரும்பொழுது கர்த்தர் அந்த சபையை கட்டுகிறார். அதுதான் மத்தேயு 16 வாசிக்கிறோம். பேதுரு விட்டு கத்த சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபை நான் என்ன செய்வேன்? கட்டுவேன். அது என்ன கல்லுன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தல் என்ற ஒரு கல்லு. நீர் ஜீவன்ல தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்க அந்த வெளிப்படுத்தல் மேல கல்லு. அதனால கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு, நீ வந்து தேவ அன்பை குறித்த ஒரு வெளிப்படுத்தலை பெற்றுகிறதுக்கு நேரத்தை செலவழி. குடும்பங்களை நான் கட்டுறேன், அது என்கிட்ட விட்டுரு. அப்படித்தான் நடக்குது. சாதாரண மக்கள், வெகு சாதாரணமான மக்கள் எங்களை வந்து ஜெர்மனிக்கு போய் ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா லட்சாதிபதியா என்ன செய்யறாங்க? மாறி விடுறாங்க. ஒன்றல்ல ஏராளம். கர்த்தரால் ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கிறது. அவங்க காணிக்கை கொடுக்கறதையும் அதையும் பார்த்தா மார்வலஸ், ஆச்சரியமா இருக்கிறது. எங்களுக்கு ஒன்று தெரிகிறது,
நாங்க வீட்டில் இருக்கோம், கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்யறாரு? வேலை செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக? வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக கர்த்தர் நினைச்சிட்டு இருக்காரு, வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்? இந்த வசனத்தை தான் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறோம்? உயர்த்தி காண்பிக்கிறோம். அதை உயர்த்தி கொண்டிருக்க வரைக்கும் குடும்பங்களை கர்த்தர் கட்டுவார். அது எங்க பிசினஸ் கிடையாது, எங்களால் கட்ட முடியாது. இங்க பாருங்க, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்டவன் யாருன்னு கேட்டா பாவம் மன்னிக்கப்பட்டவன். ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவங்க பாவத்தை அவரே மன்னிச்சு கடைசியில் நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யாருமே இல்லைங்கிற ஒரு பட்டத்தையும் அவனுக்கு நினைச்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. இது ஒன்றும் அவனுடைய தகுதி கிடையாது. என்ன ஆச்சரியம்! இஸ்ரவேலன் இருக்கும், ஏமோரியனுக்கு எந்த வித்தியாசம் இல்லை. சில இஸ்ரவேலையும் ஏமோரியனை காட்டிலும் பொல்லாதவனா இருந்தான் பாருங்க. ஆனா என்னமோ ஆபிரகாம கர்த்தர் தேர்ந்தெடுத்து வான்னு கூப்பிட்டு அவன் சந்ததிய பாவத்தை மன்னிச்சு பாக்கியவானா மாற்றி கர்த்தர் சொன்னாரு, உனக்கு ஒப்பானவன் எவனுமே இல்லை. இதுதான் ரட்சிப்பிலே நமக்கு நடந்திருக்கிறது என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பிசாசுமான அந்தவனை கர்த்தர் கூப்பிட்டு பாவத்தை மன்னிச்சு நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் ஒருத்தனுமே கிடையாது, போ. நான் கரம் குப்பி ஆண்டவரே உமக்கு நன்றி, இப்படி பாதங்களுக்கு முத்தம், நன்றி. நான் ஒண்ணுமே செய்யல, ஆனா ஒன்று நிச்சயம், எனக்கு ஒப்பானவன் எவனுமே கிடையாது. எல்லாரும் சொல்லுவோம், நான் இஸ்ரவேலன், நான் பாவம் மன்னிக்கப்பட்டவன், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். எல்லாத்தையும் அவரே செய்திருக்கான்னு போட்டிருக்கு பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் விரும்பாத ஒரு ஆளு பிடிச்சு இழுத்துங்க வா, நானே உன் பாவத்தை செய்றேன், மன்னிக்கிறேன், பாக்கியவான், ஓடு. இப்ப கவனிங்கள் அருமையான பாருங்கள், வாழ்க்கை முழுவதும் தேவ அன்பினாலே கர்த்தர் மேல உள்ள ஒரு வைராக்கியம், பெருமை, இவையில் உங்களை நிரப்புமானால் வாழ்வீர். நான் சொல்றேன், இந்த காலை வெள்ளை எனக்கு ஒரே ஒரு வைராக்கியம் தான் இருக்குது, அது கர்த்தர் மேல இருக்க வைராக்கியம். எந்த ரீதியிலும் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். காரணம், எனக்காக ஒரு ஜீவனை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். விதமாக வாழ்வீர்களானால் நல்ல எதிர்காலம் கேரண்டி. இது அப்படி இப்படி கிடையாது. கர்த்தர் மேலே என்ன ஒரு பற்று வைத்திருக்கிறீர்கள், என்ன ஒரு அறிவு இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதை அருமையானவர்களே நம்ம சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த இஸ்ரவேலை பற்றி வாசிக்கிறோம். எண்ணாமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 21. தேவன் யாக்கோபிலே, அதாவது இஸ்ரவேலிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. பாருங்க, எல்லாம் பாருங்க, தேவனாகிய கர்த்தரே அவங்கள தப்பு கண்டுபிடிக்க முடியாதான் பாருங்க. ஏன்னா அவர் மன்னிச்சிட்டாரு, அவருடைய ரத்தம் தான் நிச்சயம் இருக்குது, மன்னிச்சிருக்குது. ரத்தம் மன்னிச்சதுக்கு அப்புறம் இப்ப கடவுளே குற்றம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா ஒரு கண்டுபிடிக்க அவரால முடியாதான். அந்த ஸ்டேஜில் கர்த்தரை தம்மை குறுக்கி கொண்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. அன்பு, பெரிய தேவன், எல்கை இல்லாத தேவன், அன்புக்கு கட்டுப்பட்டிருக்கிறார். அன்பு அவரை கட்டுப்படுத்துகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அன்பினாலே இஸ்ரவேலை கூப்பிட்டு அவன் பாவத்தை மன்னிச்சுட்டு இப்ப அவரே தப்பு கண்டுபிடிக்கணும்னாலும் அவரால் நினைச்ச முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்திலும் பூமியிலும் பெரியவர், ஒரு அற்ப மனுஷனுடைய பாவத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு போட்டிருக்குது. அவ்வளவு தூரம் தம்மை தாமே அருமையானே அவர் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டார். இஸ்ரவேல்னா இவன்கிட்ட தப்பு நானே நினைச்ச முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, அடுத்து அவனை தண்டிக்க என்னாலே நினைச்சாது முடியாது என்றால் பாவம் மன்னிக்கப்பட்டவன், அவனுக்கு தண்டனை கிடையாது. எல்லாரும் சொல்லுவான், நான் பாவம் மன்னிக்கப்பட்டவன், எனக்கு தண்டனை கிடையாது, தேவனே என்னை தண்டிக்க முடியாது. அதுதான் இஸ்ரவேலுடைய மேன்மை. காரணம், அவர் தான் மன்னிச்சிட்டாரு, அவர் தான் உயிர் பலி கொடுத்து பாவத்தை மன்னித்து விட்டார். இப்ப அவரே தண்டிக்கணும்னு நினைச்சாலும் லிமிட்டட், ரத்தம் சொல்லுகிறது, நீர் தண்டிக்க முடியாது. காரணம், பாவத்தை நீர் தான் நிச்சயிட்டீரு, மன்னிச்சிட்டீரு, பாவ மன்னிப்புக்குள்ளே தண்டனை கிடையாது. ஆகவே நீரே தண்டிக்க முடியாது. கர்த்தர் சொல்றார், ரைட்டு, நான் வந்து ரத்தத்துக்கு நினைச்சிருக்கேன், கட்டுப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவதான் ராத்திரி போகலாம் சும்மா லௌகியமான காரியங்களை கற்று இப்படி மண்டே போட்டு அருமையான உடைச்சிட்டு இருக்காம இதெல்லாம் நினைச்சு நல்லா கர்த்தரை துதிப்பீர்களானால் நன்றா இருப்பீர்கள் நான் சொல்லுகிறேன். தேவனுடைய மக்களே பாருங்கள், கூட்டு ஜபங்களும் கண்ணீர் ஜபங்களும் போராட்ட ஜபங்களும் கிடையாது. மனுஷன், இந்த விசுவாசி, இந்த ஆள் கர்த்தரை குறித்த ஒரு அறிவு, அவருடைய அன்பை குறித்த ஒரு வெளிச்சத்துக்குள்ள வரும் பொழுது
உள்ளம் ராத்திரி பகலாக எப்போதும் கர்த்தரை பாராட்டுகிறது. இயேசுவின் ரத்தம் என்பது அவ்வளவு விலையேற பெற்றது. கர்த்தரையே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து விடுகிறது. இந்த மனுஷனை தண்டிக்க முடியாது. இஸ்ரவேலன் சில சமயங்களில் தப்பு செஞ்சிடறான் பாருங்க. ஆனா ரத்தம் கர்த்தரத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறது. அவன் மன்னிக்கப்பட்ட கூட்டம், அவனுக்கு தண்டனை இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். மறுபடியும் சொல்லுவோம், நான் இஸ்ரவேலன், நான் பாவம் மன்னிக்கப்பட்டவன், எனக்கு தண்டனை இல்லை, எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இப்ப இன்னொரு பாயிண்ட் பாருங்க. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 33வது வசனம். தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். எல்லாம் பாருங்க. ஒரு பாயிண்ட் பார்த்தோம். முதல்ல தேவனே தண்டிக்கணும்னு நினைச்சாலும் நினைச்ச முடியாது, தண்டிக்க முடியாது. ரத்தம் அங்க மத்தியில் நிற்கிறது, அது மன்னித்து விட்டது, தண்டனை கிடையாது. இங்க இன்னொருத்தனை பற்றி எழுதப்பட்டிருக்கு, தேவன் அல்ல குற்றம் கண்டுபிடிக்கிறது, பிசாசை பற்றி. அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறாரு, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை என்ன செய்கிறார்? நீதிமான்களாக்குகிறார். தேவனே அவர்களை மன்னித்திருக்கிறார். தேவனே அவர்களை ரத்தத்தினாலே மூடி இருக்கிறார். தேவனே இவர்களுக்கு தண்டனை இல்லை என்று தீர்த்திருக்கிறார். தேவனே பாக்கியமான கூட்டத்தில் இவர்கள் வைத்திருக்கிறார். இப்ப இவர்களுக்கு விரோதமாக குற்றஞ்சாட்டுகிற பிசாசு அவன் யார்? எல்லாரும் சொல்லுவோம், என்னை குற்றஞ்சாட்டுகிற பிசாசு அவன் யார்? தேவனே என்னை மன்னித்திருக்கிறார். தேவனே என்னை தண்டனைக்கு தப்புவித்திருக்கிறார். கவனிங்க. இப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னா, பிசாசு விரும்பினாலும் உங்களை என்ன செய்ய முடியாது, தண்டிக்க முடியாது. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போ. இதெல்லாம் குட் நியூஸ், இதெல்லாம் காஸ்பல். கவனிங்க. தேவன் பார்த்தாலும் அவரும் தண்டிக்க முடியாது. பிசாசு பார்க்க ராத்திரி பகலா பார்க்கறான், பார்த்தாலும் என்ன செய்ய முடியாது, தண்டிக்க முடியாது. காரணம், ரத்தம் மத்தியில் பேசிக்கொண்டிருக்குது. மன்னிக்கப்பட்ட மனிதன் உலகத்திலே இவனுக்கு ஒப்பானவன் எவனுமே கிடையாது. காரணம், இவனுக்கு தண்டனை கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறான் பாருங்க, 10 ஏரோப்ளேன் வச்சிருக்கிறான். எந்த சமயத்திலும் ஆபத்து என்ன செய்யலாம், வரலாம். எந்த சமயத்திலும் சடிதியான ஆபத்துகள் வரலாம். அபாக்கியமான கூட்டத்தில் அவன் செய்யறான், இருக்கிறான். ஆனா பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனுஷன், தேவனும் அருமையாலும் இவனை தண்டிக்க முடியாது, பிசாசையும் இவனை நினைக்க முடியாது, தண்டிக்க முடியாது. காரணம், இயேசுவின் ரத்தம் அவ்வளவு வலிமை உள்ளது. அருமையான கவனியங்கள். அவதான் மேலும் பாராட்டுகிறது, இயேசுவின் ரத்தத்தை பற்றி மேலும் பாராட்டணும். இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதம் வந்திருக்குது. இந்த கோயிலில் ஒரே ஒரு கார் தான் இருந்துச்சு முதல்ல. இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 காரு வருது. வாரம் 2 காருக்கு ஜோம் பண்ணிட்டு போறாங்க. கர்த்தர் தோத்திரம். நீ அடுத்தால காரை எங்க பார்க் பண்றதுன்னு தான் நமக்கு தெரியல. எல்லாவற்றுக்காகவும் கர்த்தர் தோத்திரம். அதனால ஒரு கார் இருந்துச்சு, அது என் காரு. இன்னைக்கு 200 கார் வந்திருக்கு, நாளைக்கு 2000 கார் ஆகலாம். ஒன்றை தீர்க்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த காலவெளியிலே நான் ஒன்றை பற்றி மேலும் பாராட்டுகிறேன், அது இயேசுவின் ரத்தம். திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இவளெல்லாம் கர்த்தருக்கு தோத்திரம். நத்திங். இது போனா இதை காட்டிலும் பெரிய காரை அடுத்த வருஷத்துக்கு கர்த்தர் நிச்சயவாரு தருவாரு. ஆனா இதை போல 100 வரும். ஆனா ஒன்று நிலைத்திருக்கிறது, அது இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம். அவன் தான் ஆவிக்குரியவன் என்பதை தெரிந்து கொள்ள. அவன் தான் தெய்வீகமானவன். ஊற்றும் ஆதாரமாக இருக்கிற கர்த்தருடைய அன்பு அவருடைய ரத்தத்துக்குள்ள தான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் புரண்டு என்ன செய்கிறது, வந்திருக்கிறது என்பதை திட்டமாக நீ தெரிந்து கொள்ளுங்கள். என்றால் பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதன் ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இப்ப ஒவ்வொன்றாக ஆசீர்வாதம் அதற்குள்ளே என்ன செய்கிறது, துளிர்க்க ஆரம்பிக்கிறது. அத்தனைக்கும் அடிப்படை காரணம் பாவ மன்னிப்பு, இயேசுவின் ரத்தம். கவனிங்க. அவைதான் கர்த்தருடைய ரத்தத்தை குறித்து அருமையான பாருங்கள், வைராக்கியமா இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. இப்ப ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த பகுதியை வாஸ்து கொண்டிருக்கும் பொழுது பாருங்கள், கர்த்தருடைய ஆவியான் சில காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். பிசாசு பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவ சமூகத்துக்குள்ள போய் அருமையானே தேவனுடைய மக்களை நேரடியாக குற்றஞ்சாட்டினான் என்று பல இடங்கள் நாம் வாசிக்கிறோம். அநேகர் இன்றைக்கு அதை மனசுல வச்சுக்கிட்டு வந்து கேட்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில் பிசாசு இந்த மாதிரி இவங்களுக்கு விரோதமா கர்த்தர்ட்ட போய் குற்றஞ்சாட்டினானே, அந்த மாதிரி இன்னைக்கு பிசாசு ஏன் தப்ப
பார்த்துட்டு கர்த்தர்கிட்ட போய் நீ குற்றஞ்சாட்டுறானோ, அதை வச்சு தான் கர்த்தர் எனக்கு அந்த வியாதியை கொடுத்துருக்கிறாரோ, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை வந்திருக்குதோ என்று சிலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கவனிங்க, சத்தியத்தை அறிவில் அந்த அறிவு உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். பழைய ஏற்பாட்டில் பிசாசு அருமையானவர்களே தேவ சமூகம் வரைக்கும் போயிட்டான்னு போட்டுக்குது. ஏன்? இயேசு வரவில்லை, அவர் ரத்தம் சிந்தவில்லை. அதனால அருமையானவர்களே அந்த பாதை அவனுக்கு திறந்து தான் இருந்துச்சு வேதம் சொல்லுகிறது. அவன் பாதாளத்திலும் இருந்தான், பூலோகத்திலும் இருந்தான், பரலோகத்துக்கும் பழைய ஏற்பாடு பூராவும் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அருமையான தேவன் நமக்கு வாசிக்க வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 9 முதல்ல வாசிப்போம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுகிற பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். வலு சர்ப்பம் பெரிய வலு சர்ப்பம் தான். ஆனா அது என்ன செய்யப்பட்டது? தள்ளப்பட்டது. என்று தள்ளப்பட்டது? இயேசு கல்வாரி சிலுவையில் என்றைக்கு ரத்தத்தை சிந்தினாரோ அன்றைக்கே பெரிய வலு சர்ப்பம் தரையில் என்ன செய்யப்பட்டது? தள்ளப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வசனம், அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இப்பொழுது கல்வாரிக்கு பின்னால, இயேசு ரத்தம் சிந்தனதுக்கு பின்னால, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு பிசாசின் ராஜ்யம் இல்லை, யாருடைய ராஜ்யம் உண்டாயிருக்கிறது? கிறிஸ்துவின் ராஜ்யம் உண்டாயிருக்கிறது. எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். அதுக்குள்ளதான் நாம இருக்கிறோம். இன்னும் பாருங்க, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். மறுபடியும் கரங்களை தட்டி கத்த சோதரிப்போம். எனக்கு ஒன்று விளங்குகிறது, பழைய ஏற்பாடு பூராவும் இரவும் பகலும் 24 hours தேவ சமூகத்தில் நீதிமான்களுக்கு விரோதமாக குற்றஞ்சாட்டினான் போட்டிருக்குது. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இயேசு எப்பொழுது ரத்தம் சிந்தினாரோ அந்த பாவ மன்னிப்பின் ரத்தம் அருமையான இவனை கீழே தள்ளிடுச்சின்னு போட்டிருக்குது. ஒன்றை நீங்கள் திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள், இயேசு ரத்தம் சிந்தின பின்பு இதுவரைக்கும் ஒரு முறை கூட பிசாசு பரலோகத்துக்கு போனது இல்லை. இயேசுவின் ரத்தம் அந்த பாதையை அடைத்து விட்டது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டியின் ரத்தம் மனிதனுடைய பாவத்தை மூடி இருந்தது, பாவம் உள்ளதா இருந்தது. ஆகவே பிசாசு அதை சாக்கிட்டு அதை வச்சுட்டு கொண்டு பரலோகம் வரைக்கும் போய் அதை காமிச்சுக்கிட்டே இருந்தான். மூடிட்டியரு, மன்னிச்சிட்டியரு, ஆனா அங்கதான் இருக்கு பாவம். அது நிமித்தமும் தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். இந்த குற்றச்சாட்டை கர்த்தருடைய சமூகத்தில் போய் இரவும் பகலும் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு போட்டிருக்கு. டேஞ்சர், ஆபத்தான ஒரு இடத்துல தான் அவங்க இருந்தாங்க பாருங்க. ஆனால் எப்பொழுது இயேசு ரத்தம் சிந்தினாரோ அருமையானவர்களே, அந்த ரத்தம் பாவங்கள் அற நம்ம என்ன செய்யிருக்கிறது? கழுவி இருக்கிறது. மூடல, பாவங்கள் அற நம்மை கழுவி இருக்கிறது. அந்த ரத்தம் பிசாசு பரலோகத்துக்குள் போற அனுமதியை தடுத்து விட்டது என்று தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவருக்கு வெளிப்படுத்தினார். இயேசு ரத்தம் சிந்த நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் பிசாசு ஒரு நாள் தேவ சமூகத்துக்குள்ள என்ன செய்யல, போனதில்லை. எல்லாரும் கரங்க தெரிச்சு தோதரிப்போம். அவ்வளவு வல்லமையான ஒரு ரத்தம், நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம். இயேசுநாதர் அந்த திராட்சரசத்தை கையில் எடுத்துட்டு சொன்னாரு, உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். அவர் தப்பிச்சு இதை அடிக்கப்படல, ஆனா பிசாசு நம்மை அடிக்காதபடி அருமையானே ஆபத்துகளுக்கும் நமக்கும் மத்தியில சொந்த ரத்தத்தை சிந்தி அருமையான உயிர் பலி கொடுத்து கர்த்தர் இந்த ரத்தத்தை இன்னைக்கு பேச வைத்திருக்கிறார். ரத்தம் சொல்லுகிறது, ஓல்ட் ஆன், மன்னிக்கப்பட்டவன், தண்டனை கிடையாது. இவ்விதமாய் அருமையானவர்களே பாருங்கள், பிசாசுக்கு நமக்கும் மத்தியில் இருந்து ரத்தம் பேசி கொண்டிருக்கிறது என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய மக்களே, இப்ப தேவனுடைய மக்கள் இன்னைக்கு கர்த்தர் அவர் செய்ய வேண்டிய வேலை செய்துட்டார். காட் வேர்ட் பாட்டு அது முடிஞ்சிட்டு, ஆனா மேன் வேர்ட் பாட்டு ஒன்று இருக்குது. 5 நிமிஷத்துக்குள்ள விவரமா சில காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். மக்கள் கேட்குறாங்க, இவ்வளோலாம் கர்த்தர் செய்துட்டாரு, அவரும் தண்டிக்க முடியாது, பிசாசும் தண்டிக்க முடியாதபடி கர்த்தர் தடை போட்டுட்டாரு, அப்போ எனக்கு ஏன் வியாதி வருது? நியாயமான கேள்வி, கேட்டு தெரிந்து கொள்ள வேணும். அப்போ எனக்கு ஏன் வியாதி? எனக்கு ஏன் பிள்ளை இல்லை? எங்கள் குடும்பத்தில் ஏன் அகால மரணங்கள்? ஏன் தண்டனைகள்?
கவனிங்க, இப்ப தேவன் செய்ய வேண்டியது அவர் செய்துட்டார். இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு வலிமையாய் நம்முடைய சார்பில் நின்று கொண்டு அது பேசிக்கொண்டே இருக்கிறது. மன்னிப்பு, மன்னிப்பு, தண்டனை இல்லை, தண்டனை இல்லைன்னு சொல்லி தேவன்கிட்ட பிசாசுகிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் கீழே தள்ளப்பட்ட அந்த வலு சர்ப்பம், அந்த பிசாசு, தேவனுடைய மக்களே, அவன் ஒரு ரவுடி மாதிரி என்பதை திட்டமாய் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ரவுடிகள் இருக்கிறாங்க, சட்டத்திட்டம்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் எந்த சட்டத்துக்கு என்ன செய்ய மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான். அதான் பிசாசு. ஆகவே இன்னைக்கு கர்த்தர் தரையில் அவனை தள்ளி இருந்தாலும் அந்த எல்கையை மீறி இன்றைக்கு தேவனுடைய மக்களுக்கு வரம்பு மீறி தீமை செய்யறதுக்கு பிரயாசப்படுறான். இதான் அவனுடைய முயற்சிகள். திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அனுமதிச்சிருப்பாரோ? பேச்சே கிடையாது. அன்மையால் அவனை அனுமதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுக்கு அனுமதியே தேவையில்லை. அவன் சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்டவன், மதிக்காதவன். ஆகவே தன்னுடைய வரம்பை மீறி இன்றைக்கு எழும்பி தண்டனையை தேவனுடைய மக்களுடைய வாழ்க்கையில் வைக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்பதான் வேதம் சொல்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடி போவான். கர்த்தர் எதிர்த்து நிற்பார்னு போடல, எதிர்த்து நின்று விட்டார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. என்றைக்கு ரத்தம் சிந்தினாரோ அன்றைக்கு அவருடைய வேலையை கரெக்டா செய்து முடிச்சிட்டாரு. இன்றைக்கு அந்த ரத்தத்தை நம்பி, அந்த ரத்தத்தை சார்ந்து கொண்டு இன்றைக்கு பிசாசை முறியடிப்பது நம்முடைய வேலை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது அழுதா காரியம் நிச்சயாது ஆவாது. அழுகிறதும் ஓலமிடுறதும் கண்ணீர் விடுறதும் 4 பேர் நமக்காக பரிதாபப்படுவாங்க, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரே வேலை, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடி போவான். எப்படி வாசிப்போம்? 2 வசனம் மாத்திரம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடி போவான். ஓடி போவான்னு சொன்னா பயந்து ஓடி போவான்னு எழுதப்பட்டிருக்குது. இப்ப நீங்க அவனை பார்த்து பயந்துடுறீங்க, ஆனா அவன் உங்களை பார்த்து பயந்து ஓட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறது பார்க்கிறோம். எப்படி? நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், பயந்து ஓடி போவான். எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும்? வாசிப்போம். 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாரும் சத்தமா வாசிப்போம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு என்ன செய்யுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். அருமையானவர்களே பாருங்கள், பிசாசு நம்ம பார்த்து ஓடணும்னா விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியா இருக்குன்னா என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆக விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனை எதிர்த்து நெல்லுங்கள்னு சொன்னா, நல்ல கர்த்தருடைய வார்த்தையில உறுதியா இருந்து என்ன செய்யுங்கள், எதிர்த்து நெல்லுங்கள். விசுவாசங்கிறது தேவனுடைய வார்த்தை தான். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீ சில பார்த்தீங்கன்னா விசுவாசங்கிறது ஏதோ மர்மமான விஷயம் மாதிரியும், அது கடவுள் சிலர்கிட்ட மாத்திரம் அதை கொடுத்து வச்சிருக்க மாதிரியும் இவங்க ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருக்காங்க. எல்லார்ட்டையும் கொடுத்துருக்காருங்க. எல்லார்ட்டையும் எத்தனை விட்டு அந்த புஸ்தகம் இருக்குது? எல்லாரும் இதை உயர்த்தி காண்பீங்கள். எல்லாரும் சொல்லுவோம், இது தேவனுடைய விசுவாசம் நிறைந்த புஸ்தகம், தேவன் இதை எனக்கு இலவசமாக தந்திருக்கிறார், நான் ஒரு விசுவாசி, எனக்கு தேவரகமான விசுவாசம் இருக்கிறது. காரணம் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது. வார்த்தையும் விசுவாசமும் ஒண்ணு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, வார்த்தையை எடுத்துக்கிட்டு நீ தான் அவனை என்ன செய்யணும், விரட்டி அடிக்கணும். சோமில்லன்னு சொன்னா, இயேசுவின் தழும்புகளால் நான் என்ன செய்தேன், சுகமானேன். ஒரு முறை அல்ல, 1000 முறை சொல்ல வேண்டிய கட்டங்கள் ஏற்படலாம். ஈஸின்னு கர்த்தர் சொல்லல, அருமையானவர்களே கவனிங்க. ஆனா பாசிபிள்னு சொன்னாரு, முடியும்னு சொன்னாரு, ரொம்ப லேசுன்னு சொல்லல. பாருங்க அருமையான மக்களே, ஆனா நீ ஜெயிக்கலாம், உன்னால ஜெயிக்க முடியும். நீ ஜெயிக்கவே பிறந்தவன். காரணம், நீ பாக்கியவான், பாவம் மன்னிக்கப்பட்டவன். எப்படி ஜெயிக்க போகிறாய்? வார்த்தை புஸ்தகத்தில் இருக்க வரைக்கும் உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போறது இல்லை. வார்த்தையை வாயில வைக்கணும், ஒரு முறை அல்ல, 1000 முறை வைக்க வேண்டிய கட்டாயங்கள் என்ன செய்யும், ஏற்படும். எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. ஏன் பாஸ்டர் 1000 முறை வைக்கணும்? நான் சொல்லிக்கிட்டே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லு சொல்லு 800 போடு, இன்னும் திருப்பி திருப்பி சொல்லு. 900 வந்திருக்கு, இன்னும் கூட்டு, 1000 வரும்போது பரலோகத்துக்கு கம்ப்யூட்டர் டான். உன்னை ஆண்டவர் மனசு மாறி, ஓ 1000 தடவை சொல்லிட்டா, சோமாகட்டும் போ.
இது ஆண்டவரை மாத்துறதுக்கு இல்லைங்க, நம்மளை மாத்துறதுக்கு. எல்லாரும் சொல்லுங்க, நம்மளை மாத்துறதுக்கு. ஆமா, ஆண்டவரை மாத்துறதுக்கு 1000 தடவையும் சொல்ல வேண்டியது, 2ஆம் தடவை ஒரு தடவை கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை மாத்துறதுக்கு திருப்பி திருப்பி சொல்ல 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 கண்கள் திறக்க ஆரம்பிக்கிறது, வெளிச்சம் உண்டாக ஆரம்பிக்கிறது. இது வியாதி ஒரு அற்பம் என்ற ஒரு பார்வை நமக்கு ஏற்படுகிறது. பிசாசு ஒரு தூசி என்ற ஒரு எண்ணம் உள்ளே வெளிப்படுத்தல் உள்ளே வர ஆரம்பிக்கிறது. இது வரும் பொழுது அருமையான அற்புதம் என்ன செய்யறது? நடக்க ஆரம்பித்து விடுகிறது. வெறுமையா சும்மா போய் வசனம் போய் இது ஒரு மந்திரக்கோல் இல்லை. இது திருப்பி திருப்பி சொல்ல 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 மனது மாறுகிறது. அருமையான பிள்ளை, அவிசுவாசங்கள் வெளியே ஓட ஆரம்பிக்கிறது, பயங்கள் தொலைய ஆரம்பிக்கிறது. உள்ளே விசுவாசம் வரும் பொழுது அற்புதம் என்ன செய்யறது? நடக்க ஆரம்பித்து விடுகிறது. ஒரு விசுவாச புஸ்தகம். எல்லாரும் கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய அன்புக்காக நம்ம சோதரிக்கிறோம். விலையேறப்பட்ட உம்முடைய குமாரனுடைய ரத்தத்துக்காக நம்ம சோதரிக்கிறோம். கர்த்தாவே, பாவ மன்னிப்புக்காக நம்ம துதிக்கிறோம். தகப்பனே, எங்களுக்கு தண்டனை இல்லை, அதற்காக நமக்கு நன்றி. பிசாசு எங்களை தண்டிக்க முடியாது கர்த்தாவே. பாக்கியமான கூட்டத்திலே நீர் எங்களை தூக்கி வைத்திருக்கிறது, அதற்காக நமக்கு நன்றி கர்த்தாவே. தகப்பனே, இந்த நாட்களில் தேவனுடைய மக்கள் ஆண்டவரே ஆவியின் பட்டயமாய் வசனத்தை எடுத்துக்கொண்டு பிசாசண்டைக்கு மடங்கடித்து விரட்டுகளாக இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் உதவி செய்வீராக. வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கப்படுவதாக. பலவீனங்களை சபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சுகத்தையும் பலத்தையும் நீடிய ஆயுளையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டப்படுகிறோம், எடுத்துக்கொள்கிறோம். ஆயுதமாய் செய்ததற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்காநத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரார்.